இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, நம்ம வண்டியை பற்றி பேச போகிறோம். பவர் ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தா இந்த வண்டியோட பெட்டர் பர்ஃபார்மிங் பைக்ஸே இருக்குது. எனக்கு ஏன் அவ்வளோ ஹாப்பியாச்சே தெரில. நம்ம கோட்டு படத்தில் தளபதி விஜயும் இந்த வண்டியை தான் ஓட்டியிருப்பார். சன்செட் சூப்பராக இருக்குது. சன்செட் என்ஜாய் பண்ணிக்கிட்டே டீ சாப்பிட்டுக்கிட்டே உங்கள்கிட்ட பைக் வீடியோவை பற்றி விளாக் பண்ணி நம்ம தளபதி விஜய் ஓட்டின வண்டி அப்படின்லாம் சொல்லி நல்லா ஜாலியாக பேசலான்னு வந்தேன். பார்த்தா இப்படி ஆகி போச்சு. சரி, அதுக்கு என்ன, அது ஆக்சிடென்ட்ஸ் டு அக்கர். ரோட் லைஃப்னு வந்துட்டாலே ஆக்சிடெண்ட் ஆக தான் செய்யும். ஸோ பட் சேஃபாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை. சேஃபாக ட்ரைவ் பண்ண வேண்டியதும் நம்மளோட கடமை. நம்ம வண்டியை பற்றி பேசுவோம். இன்ஜின் ஸ்பெக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். எங்கே விட்டேன்னு கூட சரியாக ஞாபகம் இல்லை. எங்கே விட்டேன்? இங்கே. ஐயோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஆல் டைம் டீ ஸ்பாட். வண்டி இப்படி விட்டு வருவோம். கொஞ்ச நேரம் டக்குன்னு வந்து ஒரு டீயை சொல்லிட்டு வந்து நம்ம அண்ணன் டீ போடுறதுக்கே 10 நிமிஷம் எடுப்பார் தெரியுமா. அதுவும் நம்மளுக்கெலாம் ரொம்ப ஸ்பெஷல். இஞ்சி டீ கேட்போம் நம்மளுக்கு என்ன அண்ணா அப்போ தரமாக இருக்கும். நீங்கள் போகிற டோல் கேட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கடைக்கு வாங்க. அண்ணன் வணக்கம். அண்ணன் நீங்களா? இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. ஒரே ஒரு இஞ்சி டீ. ஒரே ஒரு இஞ்சி டீ. கன்சோல் பார்க்கலாமா நம்ம? இதுதான் நம்மளோட டிஸ்பிளே கன்சோல். கெட் செட் கோ. வாவ், எவ்வளோ அழகாக லோட் ஆகுது பார்த்தீங்களா. பார்க்கிங் லைட்ஸ். பார்க்கிங் லைட்ஸ் கூட இன்பில்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வாங்கினா இந்த சென்ட் பாட்டில் ஃப்ரீங்க. அதுதான் ஹைலைட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான்லாம் வண்டி வாங்கினா பார்க்கிங் லைட் தனியாக காசு கொடுத்து கூட போட்டிருப்பேன். பட் வண்டியோடய வந்துருச்சு பாருங்களேன், அதுதான் இங்கே ஹைலைட்டு. அதான் இன்ஜின் ஸ்பெக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. 163cc இன்ஜின். மைலேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் ஸ்பெக்ஸ் பற்றி கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் முக்கால்வாசி. நீங்கள் அதுக்கப்புறம் கூகுளில் நான் இத்தனைக்கும் 3-4 மாதமாக வெயிட் பண்ணி அவ்வளோ ரிசர்ச் பண்ணி இந்த வண்டியை எடுத்திருக்கேன். இன்ஜின் ஸ்பெக்ஸ் டாப் எண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கம்மி. அண்ட் இந்த வண்டி எதுக்கு ரொம்ப யூனிக்னா, ட்ராக்ஸ்டர். ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம் 160Rனாலே ட்ராக் பைக், ஓகேங்களா. ட்ராகுக்கு தான் இந்த வண்டி. 0 to 100 ரொம்ப ஃபாஸ்ட்டாக 8 to 10 செகண்ட்ஸில் போகணும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. ட்ராக் வச்சா NS 160 சரி, N160 சரி, RTR 160 சரி. இந்த வண்டியோட டேரக்ட் 3 ரைவல்ஸ். அவங்க 3 பேருமே இந்த வண்டிக்கிட்ட ட்ராகில் நிற்கவே மாட்டாங்க. அவ்வளோ பங்கமான ஒரு வண்டி. அண்ணன் டீ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் நான் உங்களுக்கு ட்ராக் வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வண்டிக்கு பயங்கரமாக இருக்கும். தென் இன்ஜினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபிலிட்டி. ஓ மை காட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீட் இருக்குங்களா, ரைடர் சீட் குஷனிங் வேறு மாதிரி இருக்குங்களா. ஆனால் பில்லியன் சீட் குஷனிங் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அது பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சீட்டோட மெட்டீரியலே வேறு இதில் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க தெரியல. பட் இருந்தாலுமே வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் வேறு லெவல், அல்டிமேட். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தராங்க. அதில் வரேண்ணா டீ வந்துருச்சு. டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமா. சுவையான டீ. ஸோ இந்த வண்டி அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் சொல்லிகிட்டு இருந்தேனே. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்கான ஒரு ஃபோர்க்குன்னு பாருங்களேன். ஓ மை காட், அவ்வளோ திக்கான ஒரு ஃபோர்க்கு. லிட்ரலி என் கையே ரொம்ப பெருசு. எவ்வளோ பெரிய இந்த எப்படி சொல்கிறது, பம்ப்ஸ்லேயும் டேம்ஸ்லேயும் இது ஒரு பள்ளத்துலேயும் சரி ரொம்ப ஈஸியாக மேனுவர் ஆகுது. ஃபீலே பண்ணுறதே கிடையாது. ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் இதுதான். அண்ட் பின்னாடி கிராப் ரயில்லாம் பாருங்கள். பில்லி எனக்கு ஓ மை காட் எவ்வளோ ஸ்ட்ராங்கான கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டெயில் டைடி. வா பின்னாடின்னு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான் பாருங்களேன். ஓ மை காட், வெரி பியூட்டிஃபுல் கிராஃப்டட். பட் ஆனால் இந்த வண்டி சேல் ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த வண்டிக்கு பெருசாலாம் டிஸ்அட்வான்டேஜஸே கிடையாது. நீங்கள் மெயினாக பார்க்கணுன்னா பெட்ரோல் இல்லை தெரியுதுங்களா.
பெட்ரோல் தான் போட்டு இந்த வண்டி இது பண்ணவே முடியல. எடுத்து அகல் 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 எடுத்து அகல் ஆன் ஏறும் போது ஏன் ஒரு 5 செகண்ட் விட்டு அடிச்சா இறங்கிடும். இறங்க விடாம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் போது. மைலேஜ் 35 தான் தருது. நானும் எப்படியோ ஓட்டி பார்த்துட்டேன். இன்னும் போக போக மைலேஜ் தருமா எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு 1700 தான் ஓட்டியிருக்கேன். பட் நான் பாண்டிச்சேரி ஒரு லாங் அடிச்சுமே பார்த்துட்டேன். மைலேஜ் 35 தாண்டவே இல்லை. இன்னும் எனக்கு சிட்டிக்குள்ளெல்லாம் 33 34 அந்த ரேஞ்சு தான். நான் சாஃப்டாகவும் ஓட்டிட்டேன். ஹார்ஸ் எப்படி ஓட்டினாலும் 35 தான் தராப்பில். அது ஒன்று தான் எப்படி என்ன ஏதுனே தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஐயோ. பட் எனக்கு நான் பெருசாக அந்த இதை பார்க்குறேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மைலேஜ்லாம். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு அப்பாச்சி RR 310 தான் எடுக்கிற ஐடியா. அதெல்லாம் பெரிய கதை. எதுக்கு ஒரு 300 சிசிலேருந்து மறுபடியும் 160 சிசிக்கு டவுன் ஆனேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் 200 250 சிசி எல்லாமே மேக்ஸிமம் எல்லா பைக்ஸுமே ஓட்டிட்டேன். டியூக் 50 டியூக் 250 டியூக் 200 எல்லாமே நிறைய பைக்ஸ் ஓட்டியிருக்கேன். எனக்கு அப்பாச்சி RR 310 தான் எடுக்கணும்னு ஆசை. பட் நிறைய காரணத்தினால ஒரு 160 சிசியில் ஸ்டிக் ஆகிட்டேன். ஸோ பட் இது பார்த்து தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாருங்கள் ரோட் ப்ரெசன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். இந்த கலருக்கும் இந்த டிசைனுக்கும் அது அப்சைட் டவுன் ஃபோக்ஸுக்கும். ஓ மை காட், பியூட்டிஃபுல் லுக்கிங் பைக் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து டீஸ் சாப்பிட்டோம். உங்களுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிட்டுட்டோம். கிளாஸை கொண்டு போய் அண்ணன்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டு எனக்கு மிச்ச விளாகி நான் கண்டினியூ பண்ணுறேன். ட்ரிப்பா இல்லைண்ணே, சும்மா அப்படியே வீடியோ எடுக்கலான்ட்டு வந்தேன், அவ்வளோதான். ட்ரிப்பு போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரிப்லாம் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். அடுத்தடுத்து கன்னியாகுமரி ட்ரிப்பு, ஒரு சவுத்து அந்த லாஸ்ட் நம்ம கடைக்கோடி கன்னியாகுமரி பார்க்கலாம். பெரிய பிளான்ஸ் வச்சுருக்கேன் நான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பங்கமாக வீடியோஸ் பார்க்கலாம். நொட்டினார் இவர். போய் காய்கறி கடையில் போய் தக்காளி வாங்கிட்டாப்பா. கன்னியாகுமரி விளாக்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கன்னியாகுமரி விளாக்ஸ் வந்து வரும், கூடிய சீக்கிரமே வரும். நம்மள்கிட்ட அடுத்தடுத்து விளாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஷார்ட்ஸில் நிறையா போடுவோம். மணி வந்து 6:45 ஆகி போச்சு. டீ கடைக்கு வந்தாலே இதுதான் மேட்ரு. என்னன்னா 4 பேர் பார்த்து பேசி, அதான் நம்ம அண்ணன்கிட்ட பேசினாலாம் டைம் போகிறதே தெரியாது. அது என்னன்னா வண்டி வாங்கின புதுசுலேயே வீடியோ போடணுன்னு தான் நினச்சேன். வண்டிக்கான வீடியோவை பார்த்தா எனக்கு அது டைம் கிடைக்கல. சரியாக எப்படி சொல்கிறது, அக்கௌண்ட்டு மெயினாக அதுதான் பேர். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம் ஷிஃப்டர்னு வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் எவ்வளோ நாள் யோசித்து வச்சது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரீம் ஷிஃப்டருங்கிறது அதே நிறைய பேர் வாய்க்குள்ள நுழையாது. இருந்தாலும் இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்ல எக்ஸ்ட்ரீம் ஷிஃப்டர். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். நீங்கள் ரீல்ஸ்லாம் கூட போய் பாருங்களேன் இன்ஸ்டாகிராமில். இந்த Insta 360 வச்சு வீடியோ போட்டிருக்கேன் நான். அதிலலாம் நிறைய ஃபுட்டேஜ், ஐயோ எல்லாம் ஃபுட்டேஜ் லாஸு. அது என்னன்னு தெரியல. நான் அந்த வண்டி எடுக்கும்போது கொஞ்சம் vlog எடுத்தேன். Meanwhile, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான vlog வந்து ஒரு ஈவினிங் டீ அவுட், அப்புறம் நம்ம வண்டி பற்றின கண்டென்ட், அவ்வளோதான். நீங்கெல்லாம் பார்த்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பார்க்குறீங்க. முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைமு. ஏஞ்சி வேலைக்கு போ. எல்லாம் கேட்டு வேஸ்ட்டு. வேலையை பாருங்க. எல்லாம் கிளம்பி போங்க.